முதல்வர் விஜய் அவர்கள் வந்து டெல்லி பயணப்பட்டார். அங்கே போனோடனே பிரதமரை மீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, காங்கிரஸ் கூட ஒரு நல்ல இணக்கமான ஒரு சூழல் இருக்கிறாங்க, கூட்டணிலாம் அமைச்சிட்டாங்க. அப்போ ராகுல் காந்தி அவர்களை நேரில் பார்த்து ஒரு ரீல்ஸ் ஒன்று எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டு ஆட்டி தூள் அப்படின்ற மாதிரி வரப்போதுரா இன்னைக்கு ஃபீடுன்னு நினச்சா வரலையே, அந்த மாதிரி ஃபீடு எதுவும் வரலையே அப்படின்ற மாதிரி ஃபீலிங் ஆகிப்போச்சு. இப்போ காங்கிரஸ் தரப்புலேருந்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன விளக்கம், யார் கொடுத்தது? காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள். அவர் தான் இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட கேட்குறாங்க, காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தியை விஜய் அவர்கள் மீட் பண்ணவே இல்லையே, ஏன் அந்த மீட்டிங் நடக்கலை, இதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்டோம்னா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை ராஜா, நாங்கள் மீட் பண்ணுறோன்னு சொல்லவே இல்லையே, நாங்கள் ஏதாவது சொன்னோமா, சரி வாங்க நம்ம பார்க்கலாம்னு சொல்லலைல்ல, அப்புறம் நீங்களாம் வந்து மீட் பண்ணுங்கிறீங்க, மீட் பண்ணலங்கிறீங்க, நாங்கள் அந்த மீட்டிங்லாம் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. அவர் வந்தார், பிரதமரை பார்த்தாரு, சாயந்தரம் ஆகிப்போச்சு. 6 மணிக்கு மேலே எங்களோட அப்பாயின்மெண்ட் கேட்டார். ராகுல் காந்தி அவர்கள் வேறு வேலையாக பிஸியாக இருந்தார், அதனால் இப்போ பார்க்க முடியாது, போயிட்டு அப்புறமா டெல்லிக்கு வருவீங்கல்ல, அப்போ வரையில் பார்த்துக்கலாம், கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால கிளம்பி வந்துட்டார் விஜய் அவர்கள், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் நீங்கள் இதை தப்பாக நினச்சிடக்கூடாது, ஏன்னா விஜய் அவர்களுடைய பதவியேற்பு விழாவுக்கு ராகுல் காந்தி அவர்கள் வந்து அட்டன் பண்ணார். இதுக்கு மேலே உங்களுக்கு என்னத்தை நாங்கள் சொல்கிறதுன்னு தெரியலை அப்படின்ற மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தார். மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பதவியேற்பு விழாவுக்கும் இப்படி தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ராகுல் காந்தி அவர்கள் வந்து திமுகவை புறக்கணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பேச்சு ஆரம்பிச்சிச்சு. ஆனால் ஷார்ட் பீரியடில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு யாரும் எதிர்பார்க்கல. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறது காலம்தான் நமக்கு பதில் சொல்லும், பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் என்ன சொன்னார் அப்படிங்கிறத கேட்போம். மீட்டிங் இருக்கும் அப்படின்னு யார் சொன்னாங்க? யாருமே சொல்லலையே, அவங்க யாரும் சொல்லலையே. இதுதான் நடந்தது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் டெல்லி சென்றார். அவர் நேற்று 6 மணிக்கு மேலே அவர் பிரதமர் மீட்டிங்லாம் இருந்துச்சு. டைம் கேட்டபோது பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு 6 மணிக்கு மேலே டைம் இல்லை நேற்றுக்கு. அதனால அந்த டைம் மேட்ச் ஆகாதனால நேற்றுக்கு சந்திக்க முடியல. அடுத்த முறை அவர் டெல்லி எப்போ போகிறாரோ அப்போ சந்திப்பார். பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி திரு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயோட பதவியேற்பு விழாக்கே வந்தார். இதில் என்ன குற்றச்சாட்டோ, இதில் என்ன பெரிய இஷ்யூன்னு ஒரு இஷ்யூவே கிடையாது. மீட்டிங் இருக்குன்னு யாருமே சொன்னதும் கிடையாது, சரிங்களா?